श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति மங்களசூத்திரதாம். சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய ஆச்சரியமான ஒரு ஸ்தவம் ஸ்ரீ வரதராஜ ஸ்தவம். மற்ற எல்லா ஸ்தவமுமே ரொம்ப ரொம்ப அனுபவபூர்வமாக கவிநயங்களுடன் அனுபவித்த விஷயம், சேவித்த விஷயம். அதுவும் ஸ்ரீஸ்தவம், அதுக்கப்புறம் வைகுண்டஸ்தவம் அனுபவித்தோம், அதிமானுஷஸ்தவம் அனுபவித்தோம், சுந்தரபாகுஸ்தவம் அனுபவித்தோம். இப்போ வரதராஜஸ்தவம். வரதராஜஸ்தவம் காஞ்சி வரதராஜனை பற்றிய ஆச்சரியமான அந்த ஸ்தோத்திரங்களில் 33வது ஸ்தோத்திரம் வரைக்கும் நேத்தி அனுபவித்தது. அதுவும் நேத்தி ரொம்ப அழகா அந்த வரதனின் திருப்புருவ வட்டத்தை பற்றி தெரிவித்தார். திருக்குழற்கற்றையை எடுத்து அப்படி அந்த விரலால அந்த குழற்கற்றையை பின்னாடி தள்ளும்போது அதன் கருமையை பரீட்சிக்க விரும்பி திருநெற்றியில் உரைத்து பார்த்த இடம் அந்த புருவ வட்டம் ஆயிற்றோ அப்படின்னு நினைச்சுக்கலாமோன்னு சொன்னவர் உடனே பகவதபச்சாரம் ஆயிட போறதே, அசக்கியாபச்சாரம் ஆயிட போறதே. இவர் ஸ்வயம் வியக்தர், பெருமாள் ஸ்வயம் வியக்தன், செயற்கை வேலைகளுக்கு இடமில்லை. ஆக உத்பிரேட்சிக்க இது மாதிரிலாம் நம்ம ஏத்திக்க முடியாது. அதாவது இந்த விஷயமெல்லாம் அனுபவபூர்வமா இருந்தாலும் அது சரிப்பட்டு வராது, நாட் அப்ரோப்ரியேட் அப்படின்னு அவரே அந்த அனுபவத்தையும் மாற்றி அது அபச்சாரம் ஆயிடக்கூடாதுன்னு நம்மை போன்றவர்களுக்கு சிக்ஷிக்கிறார் சுவாமி. அவர் பரம பாகவதோத்தமர். அவர் இந்த மாதிரிலாம் நம்மள மாதிரி வளரி கொட்டிலாம் பண்ண மாட்டார். அவர் நமக்காக அந்த அனுசந்தானம், அதாவது ஒரு ஒரு கவிநயம் என்ற பேர்ல கூட அபச்சாரம்னு பண்ணக்கூடாது என்று தெரிவிக்கிறார் சுவாமி. வரதனின் திருப்புருவ வட்டத்தை பற்றி ரொம்ப அழகா அதை தெரிவித்து ஒரு உபமை மாதிரி ஒரு தெரிவித்து அப்படி இல்லை ஸ்வயம் வியக்தம் அப்படின்னு அனுபவித்தார். அடுத்த ஸ்லோகம் 34வது ஸ்லோகம். ஸ்ரவசச்ச திருஷச்ச சப்தரூப கிரகணே தேனகி ஜீவவத்யவஸ்தா உபயோரகிலே க்ஷணக்ஷமத்வாத் வரதாத ஸ்ரவணாஸ்ரயே திருஷௌதே. இதுல ஆழ்வான் தெரிவிப்பது, இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ தேவாதிராஜனின் திருமுக மண்டலத்தில் உள்ள திருக்கண்களையும் திருச்செவிகளையும் ரெண்டையும் நீண்ட அப்பெரியவாய கண்கள், கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரியோடிய நீண்ட அப்பெரியவாய கண்கள். கண்கள் சாமுத்திரிகா லட்சணத்தை பெரிய நீளமா அழகா பெருஷா இருக்கணும். அந்த மாதிரி காது வரை நீண்ட கண்கள். எவ்வளவு நீண்டதுன்னா காது வரை நீண்டவை. திருச்செவிகள் இரண்டையும் திருக்கண்கள் இரண்டும் தொட்டு கொண்டிருப்பது போல உள்ளன என்கிறார் கூறத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்துல. ஷவசச்ச திருஷச்ச சப்தரூப கிரகணே தேனகி ஜீவவத்யவஸ்தா உபயோரகிலே க்ஷணக்ஷமத்வாரத வரதாத ஸ்ரவணாஸ்ரயே திருஷௌதே. வரதா சாதாரண ஜீவர்களுக்கு சப்தத்தை கேட்பதற்காக காதுகளை படைத்துள்ளாய் நீ, ரூபங்களை பார்ப்பதற்காக கண்களை படைத்துள்ளாய் நீ. கேட்பதற்கு காதுகளையும், சப்தத்தை கேட்பதற்கு காதுகளையும், ரூபங்களை பார்ப்பதற்கு கண்களையும் படைத்தாய். இவர்கள் சரீரங்களில் காதுகள் கேட்கும், கண்கள் பார்க்கும். ஆனா காதுகள் கேட்குமே தவிர காது பார்க்காது.
கண்கள் பார்க்குமே தவிர கண் கேட்காது. இது பிரகிருதி நியதி, உலக நியதி. ஆனால் நீயோ ஸ்வயம் வியக்தன், தானே உண்டானவன். உன் திருமேனியோ அப்ராகிருதமான திருமேனி, திவ்யமங்கள விக்கிரகம். ஆகவே இயற்கை நியதிகளுக்கெல்லாம் அது அப்பாற்பட்டது. கண்கள் பார்க்கத்தான் வேண்டும், கேட்கக்கூடாது என்ற நியதி உனக்கு கிடையாது. கண்களும் கேட்கும், காதுகளும் கேட்கத்தான் செய்யும். பார்க்கக்கூடாது என்ற நியதி இல்லை, காதுகளும் பார்க்கும். ஆகவேதான் உனது எல்லா புலன்களும் எல்லா காரியங்களும் செய்ய வல்லது. எல்லாம் அறிந்தது எல்லா புலன்களும். இது குறித்து உன் நீண்ட திருக்கண்கள் உன் திருச்செவிகளை சென்று தொட்டு விடும் அளவுக்கு நீண்டுள்ளன. திருக்கண்களும் திருக்காதுகளுக்கும் வித்தியாசம் கிடையாது. கண்கள்னு ஒன்று இருக்கே தவிர கண்களும் கேட்கும், காதுகளும் பார்க்கும். அதனால திருக்கண்கள் திருச்செவிகள் வரையை தொட்டு கொண்டிருக்கின்றன என்கிறார். புருஷ சுத்தமே சொல்றது, சகஸ்ரசீரிஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். 1000 தலை, 1000 கண்கள், 1000 கால்கள். யாராவது நினைக்க முடியுமா அப்படி? சர்வதோமுகா என்றொரு திருநாமம் கொண்டவன் அவன். 10 திசைகளிலும் 8 டைரக்ஷன் பிளஸ் மேல் கீழ் 10 திசைகளிலும் முகங்களை உடையவன். கற்பனைக்கு எட்டுமா இது மாதிரி திருவுருவம்? பிரகிருதிக்கு உட்பட்டதா இது? பிரகிருதிக்கு உட்பட்ட புலன்கள், மனசு எவற்றுக்கும் இவன் அகப்படாதவன், புலனாகாதவன் என்று பெருமாளை சொல்வது இதனால்தான். ரொம்ப அழகான ஒரு விஷயம். திருக்கண்கள் உன் திருச்செவி வரை அண்டி நீண்டுள்ளனவே. உன் கண், செவி என்ற இந்திரியங்கள் குறிப்பாக முறையே பார்ப்பது கேட்பது என்ற இயல்புகளுக்குள்ள வரையறுக்கப்பட்டனவையே இல்லையே என்ற காரணத்தினால் இவை ரெண்டும் தொட்டுருக்கா. சாமானிய ஜீவர்களுக்கு தான் கண் பார்க்கும் பொறி, காது கேட்கும் பொறி. உனக்கு அந்த வரையறை கிடையாது. 2 இந்திரியங்களையும் எல்லாவற்றையும் பிரத்யட்சீகரிக்க, நேர பிரத்யட்சமா பார்க்க கேட்க ஆற்றல் படைத்தவை என்று சுவாமி அருளுகிறார். ஸ்ரவச ச திருஷ ச சப்த ரூப. வரதாதா, வரம் தரும் தெய்வ பெருமானே, தே தேவரீருடைய ஸ்ரவச திருச்செவிக்கும், திருஷச்ச திருக்கண்ணிற்கும், சப்தரூப கிரகணே சப்தம் ஒலி, ரூபம் ஒளி காட்சி. இந்த ஒலியையும் ஒளியையும் உணரும் விஷயத்தில், கிரகணே உணரும் விஷயத்தில், ஜீவவத் ஜீவாத்மாவை போல், வியவஸ்தா காதால் கேட்கவே முடியும், கண்ணால் பார்க்கத்தான் முடியும் என்ற வரைமுறை ந இல்லவே இல்லை. ஸ்ரவச ச திருஷ ச சப்த ரூப கிரகணே தே ந ஹி ஜீவவத் வியவஸ்தா. ஹி அப்படின்னா இது ஏன் என்றால், உபயோரகிலே க்ஷணக்ஷமத்வாத். உபயோகோ இங்க எடுத்த 2 புலன்களும், இங்கே நான் உதாரணத்துக்கு இந்த 2 புலன்கள் ஏற்றிருக்கேன். எல்லா புலன்களும் அப்படிதான். இங்க எடுத்த உபயோகோ, உபயோகன 2, காது கண் 2 புலன்களுக்கும், அகிலேக்ஷண க்ஷமத்வாத். அகிலேக்ஷண க்ஷமத்வாத் அப்படின்னா அகிலேக்ஷண எல்லாவற்றையும் க்ஷண அந்த க்ஷணத்தில் நேராகவே காணும் தன்மையை பெற்றபடியால், காது கண் 2 புலன்களுக்கும் நேராகவே அந்த க்ஷணத்திலேயே பார்க்க கேட்க தன்மையை பெறுகிறது. தே தேவரீருடைய திருஷௌ திருக்கண்கள், ஸ்ரவணாஸ்ரயே திருச்செவி வரை நீண்டுள்ளனவோ, அண்டியுள்ளனவோ. அருளாளி அம்மானின் திருக்கண்கள் செவியளவும் மிளர்ந்து பறந்து பெரியவனாய் உள்ளன, பெரியனவாயிருக்கிறது. அருளாளி பெருமான் கண்கள், அதுவும் அந்த வாத்சல்யமும் அந்த காருண்யமும் கொற்ற கண்கள். அது அந்த கண்கள் பறந்து விரிந்து அப்படி பறந்து மிளிர்ந்து பெரியனவாய் உள்ளன. அதை வர்ணிக்கும் ஆழ்வான், அது காது வரை நீண்டியுள்ளன என்கிறார். அந்த கட்டாட்சிப்பதற்காக அது ஒரு பெரிய சாஸ்திரார்த்தத்தை இந்த ஆழ்வான் இங்கு வெளியிடுகிறார். அதை அந்த கண்ணை பற்றி தெரிவிக்கும் முகமாய் அதை ஒரு ஷாக்கிட்டு ஒரு சாஸ்திரார்த்தத்தை தெரிவிக்கிறார்.
கண்ணால் தான் உருவை காண முடியும், காதால் தான் ஒலியை கேட்க முடியும் என்பது பிரகிருதி மண்டலத்திற்கும் நம் போன்ற ஜீவர்களுக்குத்தான். ஸ்ரீவைகுண்டம் சென்றால் ஜீவனுக்கு கூட இந்திரியாதீன ஞானம்தான் என்ற நிர்பந்தம் கிடையாது. மனசைத்தான் காமான் பஷ்யன் ரமதேய ஏதே பிரம்மலோகே என்று ஸ்ருதியை எடுத்து காட்டி அபாவாதிகரணத்தில் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளி செய்கிறாராம். ஸ்ரீவைகுண்டம் சென்றால் ஜீவனுக்கு கூட இந்திரியாதீன ஞானம்தான் என்ற வரையறை நிர்பந்தம் கிடையாது. இந்திரியங்கள் மூலம்தான் ஞானம் வரும் என்ற நிர்பந்தம் கிடையாது. இப்படி இருக்க எம்பெருமானுக்கு அந்த இந்திரியாதீன ஞானம் என்கிற நியமம் இல்லை என்பது நிச்சயமான கைமுதிக நியாய சித்தம். அபாணிபாதோ ஜவனோ கிரகீதா பஷ்யந்த சக்ஷுஷ ஸ்ருணோத்ய கர்ணஹ ஆசீனோ தூரம் விரஜதி அப்படின்னு ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் இருக்கு. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தும் இதை தெரிவிக்கிறது. ஆக ஹே தேவராஜனே, தேவரீர் திருக்கண்கள் திருச்செவி வரை நீண்டுள்ளது. ஏன்னா இந்த ரெண்டு புலன்களான செயலையும் ஒரே புலன் செய்ய வல்லமை படைத்தவை. ஆக திருக்காதை திருக்கண்கள் அண்டின போலும் என்கிறார். அதாவது திருக்கண்கள் அந்த காது வரைக்கும் ஏன் நீண்டிருக்குன்னா கண் பார்க்கும், காது ஏன் கண் தொடறதுன்னா காது கேட்கும், காது பார்க்கும், கண் கேட்கும், அந்த மாதிரி மாத்தி கூட செய்யலாம் என்கிறார். பிரகிருதி பத்தனான ஜீவனை போல் கண்ணால் தான் பார்ப்பது என்ற கட்டுப்பாடு எம்பெருமானுக்கு இல்லை. அதை அறிவிப்பதற்காக இந்த கண்கள் முயல்கின்றன என்கிறார் திருவுள்ளம், ஆழ்வான் திருவுள்ளம். யோவேத் யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா ஸ்ரீமன் நாதமுனிகள் நியாய தத்துவத்தின் மங்கள ஸ்லோகத்தில் இதையே தெரிவிக்கிறார். சதா சமஸ்தம் ஜெகதீக்ஷதேஹி யப்ரத்யக்ஷ திருஷ்டியா யுகபத்புவாஸ்வதா. அதாவது சுந்தரபாகுஸ்தவத்தில் 27வது ஸ்லோகத்திலையும் சதா சமஸ்தம் ஜெகதீக்ஷதேஹிய பிரத்யக்ஷ திருஷ்டியா யுகபத்புவாஸ்வதா சயீதிருஷ ஞான நிதிஸ்துனஹ சிம்மாத்ரி குஞ்சேஷு ஜகாஸ்தி சுந்தரஹ. அழகரின் சர்வத்தோமுகமான பிரத்யக்ஷ திருஷ்டியாகிற ஞானத்தை பற்றி அங்க தெரிவித்தார். எம்பெருமான் ஒரு கிளேசம் இல்லாமல், ஒரு குழப்பம் இல்லாமல், தானாகவே ஒரே சமயத்தில் முன்பின் என்றில்லாமல் நேராக கண் கொண்டு சகல பிரபஞ்ச வஸ்துக்களையும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் எல்லா க்ஷணத்திலும் கண்டறிகிறான். சர்வஜன். இத்தகைய ஞான நிதி அந்த பகவான் நமக்கோ குறைவற்ற நிதி, வைத்தமா நிதி அப்படின்னு அந்த திருமாலிருஞ்சோலை அழகனை பற்றி அங்கு தெரிவித்தார். ஸோ அழகரை பற்றி அங்க தெரிவித்ததை அந்த திருக்கண்கள் எப்படி எல்லாரையும் பார்க்கிறதோ, எல்லா க்ஷணத்திலும் எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ்லையும் பார்க்கிறதோ, அது மாதிரி இங்க எல்லாரையும் கண்களாலும் காதாலும் பார்ப்பவன் கேட்பவன் அவன். அதனால்தான் அந்த கண் அவ்வளவு நீண்டிருக்கிறது என்கிறார். இன்ஃபேக்ட் சக்ஷுஸ்ரவஸ் அப்படின்னு பாம்புக்கு பேரா. ஒரு பாம்பு கண்ணாலேயே பார்க்கும், கேட்கும். ஒரு பாம்பு கண்ணாலேயே அது பார்க்குமா, கண்ணாலேயே கேட்குமா, அப்படி அறிவுள்ளது அந்த பாம்பு. ஒரு சர்பத்துக்கு, ஒரு பாம்புக்கு இருக்கிற ஒரு சக்தி சர்வசக்தனான சர்வேஸ்வரனுக்கு அமையாதோ? ஸ்ரீவத் சங்காச்சார் கேட்கிறார். அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.